பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: பூமிக்குரிய கூடாரம் எது? பதில்: நம்முடைய வீடு. கேள்வி: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாதது எது? பதில்: நித்திய வீடு. கேள்வி: பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது எது? பதில்: நித்திய வீடு. கேள்வி: நாம் எந்த கூடாரத்தில் தவிக்கிறோம்? பதில்: பூமிக்குரிய கூடாரம். கேள்வி: நாம் எதை தரித்துக் கொள்ள வாஞ்சியாயிருக்கிறோம்? பதில்: பரம வாசஸ்தலத்தை. கேள்வி: பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொண்டவர்களானால் எப்படி காணப்பட மாட்டோம்? பதில்: நிர்வாணிகளாய். கேள்வி: பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிற நாம் எப்படி தவிக்கிறோம்? பதில்: பாரம் சுமந்து. கேள்வி: மரணமானது எதனாலே விளங்கப்படுவதற்கு விரும்புகிறோம்? பதில்: ஜீவன். கேள்வி: நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவன் நமக்கு எதை தந்திருக்கிறார்? பதில்: ஆவி என்னும் அச்சாரத்தை. கேள்வி: நாம் எவ்விதம் நடக்கவில்லை? பதில்: தரிசித்து. கேள்வி: நாம் எவ்விதம் நடக்கிறோம்? பதில்: விசுவாசித்து. கேள்வி: இந்த தேகத்தில் குடியிருக்கையில் யாரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: நாம் தைரியமாகவே இருந்து எதை விட்டு குடிபோக விரும்புகிறோம்? பதில்: இந்த தேகத்தை விட்டு. கேள்வி: இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் யாரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் யாரிடத்தில் பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம்? பதில்: கர்த்தரிடத்தில். கேள்வி: அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எதில் தக்க பலனை அடைவோம்? பதில்: சரீரத்தில். கேள்வி: நாம் எல்லாரும் தக்க பலனை அடையும்படிக்கு எதற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்? பதில்: கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் யாருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருந்தார்கள்? பதில்: தேவனுக்கு. கேள்வி: பவுலும் தீமோத்தேயுவும் தங்களை குறித்து யாருக்கு எதிரே மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்கினார்கள்?
பதில் வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு. கேள்வி தேவனுக்காக பைத்தியம் கொண்டவர்கள் யார்? பதில் பவுல், தீமோத்தேயு. கேள்வி பவுலையும் தீமோத்தேயுவையும் நெருக்கி ஏவியது எது? பதில் கிறிஸ்துவினுடைய அன்பு. கேள்வி எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் டேஷ். பதில் மரித்தார்கள். கேள்வி பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்கள்? பதில் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று. கேள்வி மரித்து எழுந்தவர் யாருக்காக மரித்தார்? பதில் எல்லாருக்காகவும். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் யாரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தார்கள்? பதில் கிறிஸ்துவை. கேள்வி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? பதில் புது சிருஷ்டியாய். கேள்வி எவைகள் ஒளிந்து போயின? பதில் பழையவைகள். கேள்வி பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் டேஷ். பதில் புதிதாயின. கேள்வி தேவன் யாரை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார்? பதில் இயேசு கிறிஸ்துவை. கேள்வி பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் தேவன் எந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தார்? பதில் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை. தேவன் யாருடைய பாவங்களை எண்ணவில்லை? பதில் உலகத்தாருடைய. கேள்வி உலகத்தாரை தேவன் யாருக்குள் தமக்கு ஒப்புரவாக்கினார்? பதில் கிறிஸ்துவுக்குள். கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் கிறிஸ்துவுக்காக எப்படி இருந்தார்கள்? பதில் ஸ்தானாபதிகளாய். கேள்வி பாவம் அறியாத யாரை தேவன் நமக்காக பாவமாக்கினார்? பதில் கிறிஸ்துவை. God bless you.